Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாய பயிர்களை விற்பனை செய்ததற்கான பணம் கிடைக்காததால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். மிராலூர் கிராமத்தில் இயங்கி வரும் சேத்தியாத்தோப்பு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 27 விவசாயிகள் பச்சை பயிறு விற்பனை செய்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் சுமார் 27 லட்சம் ரூபாய் வங்கியில் வரவு வைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அடுத்த சாகுபடியை துவக்க முடியாமல் வேதனை அடைந்துள்ளனர். நிர்வாக திறனற்ற விடியா அரசின் அதிகாரிகள் அலட்சியத்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கீழாத்தூர் நாடியம்மன் கோவிலில் மழை பெய்து வேளாண்மை செழிக்க வேண்டி மது எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் நெல் நிரப்பிய மதுக்குடங்களை தென்னம்பாளைகளை கொண்டு அலங்கரித்து தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சுங்கச்சாவடிக்கு கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரா பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து நிலங்களை நெடுஞ்சாலைத்துறை கையகப்படுத்தி சுங்கச்சாவடி கட்டியுள்ளது. இந்நிலையில் தங்களது நிலங்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கக் கோரி விவசாயிகள் ஆட்சியர், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறையிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததாக கூறப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் வாழ வழியின்றி தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு தோல் கேட்டு எல்லாம் எடுத்து 19 பேர் நாசமாக போயிருக்காங்க. குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருக்கா. சில பேர் 2 பேர் செத்து போயிட்டா அந்த குடும்பமே சொத்தும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நல்ல முறையான ஏற்பாடு எங்களுக்கு வழங்கி மிக அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்ள எங்களுக்கு வழங்கணும். ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் பஞ்சாயத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை கடந்த 2 ஆண்டுகளாக தனிநபர் அடைத்ததால் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவசர ஊர்தி, குடிநீர் வாகனம் போன்ற அத்தியாவசிய வாகனங்கள் கூட அப்பகுதிக்கு செல்ல முடியாததால் மக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் மக்கள் தங்கள் தேவைகளுக்காக 1 கிலோமீட்டர் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது. மக்கள் ஆட்சி என்பதற்கு மாறாக சில தனிநபர்களின் அழுத்தத்திற்கு திறனற்ற ஸ்டாலின் அரசு மாவட்ட நிர்வாகம் அடிபணிந்து செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 25 வருஷம் ஆச்சு இந்த ஏரியாவுக்கு ஒரு அதிகாரி கூட இந்த இடத்துல நாங்கள் என்னன்னு ஓட்டு கேட்க மட்டும் வந்துடுறாங்கண்ணே. ஓட்டு கேட்க மட்டும் நிற்கிறாங்க. ஒரு அதிகாரி இது வரைக்கும் எங்களுக்கு வரல. இந்த பாதையை அடைச்சி 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷத்தில் என்னாச்சு, ஏதாச்சும் பிரசன்ட் ரோடு எங்களை என்னன்னு கேட்கல. ஒரு அவசர பஸ்ஸில் கூட அவசர வழின்னு இருக்கு. எங்களுக்கு ஏன் யாரும் ஒரு முன்னு செய்ய மாட்டேங்கிறாங்க. விழுப்புரத்தில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்காக மரங்களை நகராட்சி நிர்வாகம் வெட்டி அழித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுவரை ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் சுதந்திர தின நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மற்றும் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக மைதானத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள நகராட்சி நிர்வாகம் மரங்களை அகற்றியதுடன் தூய்மை பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு கையுறை உள்ளிட்ட எந்த பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் புறசடை உடைப்பில் உள்ள திறந்தவெளி சிறையில் கைதிகளின் ஊதியம் உள்ளிட்ட பயன்களை சிறை காவலர் ஒருவர் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறை காவலர் அலெக்ஸ் பாண்டி என்பவர் போலி ரசீது தயாரித்து 39,30,000 ரூபாய் கையாடல் செய்தது தெரிய வந்துள்ளது. காவலர் ஒருவரே பல லட்சம் ரூபாய் முறைகேட்டில் ஈடுபடும் அளவுக்கு திறனற்ற ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சிறுவர் விளையாட்டு பூங்கா சேதமடைந்து கிடப்பது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னக்குப்பம் பகுதியில் உள்ள பூங்கா புதர்மண்டி, ஊஞ்சல், சறுக்கு ஏணி, மினி ராட்டினம், இருக்கைகள் உள்ளிட்டவை உடைந்துள்ளதால் சிறுவர்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பேருந்து லாரி மீது மோதி விபத்திற்குள்ளான நிலையில் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு சொகுசு பேருந்து புளியம்பட்டி பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டு இழந்து முன்னே சென்ற லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் இப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக அரசின் போக்குவரத்து கழகம் முறையாக பராமரிக்காத பேருந்துகளை இயக்கி வருவதாலேயே இதுபோன்ற விபத்து ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதனால் அப்பகுதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது.
களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம், கொல்லங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் பெய்த மழையால் பள்ளி செல்லும் மாணவ மாணவியரும் பணிக்கு செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணிக்கும் பள்ளி மாணவர்களின் வீடியோ வெளியாகியுள்ளது. அத்திப்பக்கம் கிராமத்திலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் காலை மற்றும் மாலை வேளையில் பேருந்தில் கூட்டம் நிரம்பி வழியும் நிலையில் வேறு வழியின்றி மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பேருந்து வசதிகளை முறையாக செய்து கொடுக்காத விடியா அரசு போக்குவரத்து துறையின் அலட்சிய போக்கிற்கு பெற்றோர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர்.